ஸோ கைஸ் அன்னைக்கு ஆக்சுவலி அந்த பப்ளு வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ குடுகுடுன்னு ஓடி போயிட்டான். ஸோ வீட்டில் யார்ட்டையுமே சொல்லலை. அதாவது பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் அம்மாவும் பார்த்தீங்கன்னா அவனை தேடுன்னு தேடி கடைசியாக பார்த்தீங்கன்னா எங்கே போயிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போய் நான் விளாக் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் காசு கூட எடுக்காமல் போய் ஹோட்டலில் உட்காந்து அண்ணி எனக்கு உங்களுக்கு ஹோட்டலோட ஸ்பெஷல் போடுங்க நீ அப்படின்னு சொல்லியிருக்கான். அட பாவி அப்படின்ட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோட்டல் ஸ்பெஷல் ஒன்று சொன்னாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னது கொத்து சிக்கன் புரோட்டா அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ அவன்கிட்ட ஒரு ரூபா கூட இல்லையே. அந்த மேட்டர் தெரியாமல் இவங்க வேற வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், டக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சரியா. இவ்வளோ பேர் பார்க்குறக்குள்ள சப்ஸ்கிரைப் யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்களே, சரி பண்ணிட்டு பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு வேக வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது சப்பாத்தி ஆச்சு, புரோட்டாவும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரியல. கலவரம் ஆக போதா என்ன அடி துரத்து போகிறாங்களான்னு தெரியல இவனைய. ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கே சிக்கன் கொத்து புரோட்டாவா, ஆக்சுவலாக புரோட்டாவே 30 ரூபா. அவன்கிட்ட சல்லி பைசா கூட இல்லை. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா முட்டையை போட்டு அப்படி இப்படி கலக்கி அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த கட் பண்ண புரோட்டாவை எடுத்து சும்மா சொல்லணும் அப்படியே தூவி விட்டு அப்படியே உப்புத்தூள் மிளகாத்தூள் காரத்தூள் எல்லா தூளியும் போட்டு அப்படியே அந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது பார்க்கவே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. சரி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல பப்ளுவா எனக்கு. சரி இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிக்கன் மெயினே இதான் மக்களே. அந்த சிக்கன் பீஸை சும்மா நொறுக்கி கையிலே பார்த்தீங்கன்னா பிசைஞ்சி மாவு பிசைகிற மாதிரி சும்மா சொலங்கு பிசைஞ்சி அப்படியே புரோட்டா இருக்குதா கீழே இருக்குது. ஓகே அது மேலே போட்டு இப்போ பாருங்க ஒரு கொத்தடி வாங்க பாருங்க சும்மா கொடன்னு அப்படியே திரிச்சுட்டு எல்லாம் தெரியும் அப்படியே. இப்போ பாருங்க எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணியாச்சா. இப்போ பாருங்க இப்போ தான் மேட்ரே இருக்குது. ஏதோ ஒரு கம்பி மாதிரி எடுத்து அப்படியே சும்மா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே ஒரே அடியா. ஓ பாய் என்னடா பார்க்கவே இப்படி இருக்குது அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நானே பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டேன். இது எப்படி இவ்வளோ சாப்பிட போகிறான்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ சாப்பிட்டு எப்படி பில்லு கட்ட போகிறான்னு தெரியல. எனக்கே ஒன்றும் புரியலையே. சரி ஓகே ரைட்டு கொடுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் இது வந்து ரெடி ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இது கொத்து புரோட்டாவோட முடிக்காமல் இந்த பன்னிப்பை என்னென்ன வாங்கியிருக்கான்னு பாருங்களேன். இப்போ பாருங்க இலையை தரிச்சு என்னது இலையாது இலையில தண்ணி தெளிச்சு அந்த பையப்புல சாப்பிட்ற விதத்தை மட்டும் நீங்கள் பார்த்து தான் ஆகணும் ஓகேவா. அதை இருங்க. இப்போ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு யாரோ போயிருப்பான் போல பக்கத்தில். இவனுக்கும் 1/2 போட்டு குழம்பு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சில்லி வேறு இதில் ஆர்டர் பண்ணியிருக்கான். ஓகேங்களா. ஆர்டர் பண்ணிட்டு வா சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு நாக்கு இது பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க இந்த ரெண்டு பசங்களும். பாருங்கள சில்லி அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கொத்து புரோட்டா குருமா அப்போ போட்டு மிக்சிங் அடிக்கிறான் பாருங்க. மிக்சிங் அடித்து எப்படி சாப்பிட்றான்னு மட்டும் பாருங்களேன். ஓகே மிக்சிங் அடிச்சிட்டானா. இப்போ பாருங்க பண்ணி பையன் என்னை விட்டு சாப்பிட்றதில்ல நீடே உனக்கு வவுத்தால போயிருந்தாரே அப்படின்னு நான் வந்து வந்தோடனே சொன்னேன். அவனு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டான். அப்புறம் பேர் என்ன கொடுமை பண்ணுறான்னு பாருங்களேன். சட்னி எடுத்து ஊற்றி இந்த சில்லி இருக்குது பார்த்தீங்களா அதை தொட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா சட்னி சிக்கன் 65 அப்படின்னு சொல்லி சாப்பிட்றான். என்ன அலப்பறை பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா இவனுங்க. ஓ மை காட் பிளாக்னு பேரில் என்னென்னமோ பண்ணுறானுங்க இவனுங்க. ஐயோ இவன் பண்ணுற தொல்லை தாங்க முடியாமல் கடைக்காரனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாவோட பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கையில் வந்துச்சு குழம்பு தண்ணின்னு நினச்சிட்டு குழம்பு எடுத்து கையை கழுவுறான். அப்புறம் அதை எடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே பெருசாக வாயில் வச்சான். என்னென்ன பண்ணுற பாருங்க. கடைசியாக எல்லாத்தையும் சாப்பிட்டு கை கழுவி போயிட்டு இப்போதான் மக்களே சம்பவமே இருக்க போகுது. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அங்கே பாருங்க இவங்க தான் ஓனர்ஸ் இந்த கடைக்கு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் எடுத்து திருடிட்டான். அவங்க திருடத்துக்குள்ளே அந்த ஓனரே வந்துட்டார். இந்தாங்க என்ன சாக்லேட் வேணும் இது 2 கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஃபஸ்ட்டு அவன் பில்லே கொடுக்கல, அதாவது பில்லே கட்டலை. அதுக்குள்ளே 2 சாக்லேட்டு வேறு வாங்கிட்டான். 2 சாக்லேட்டு பில்லு கட்டாமல் அப்படி என்ன தெரியுமா பண்ணா இருங்க சொல்கிறேன். குடுகுடுன்னு வந்த வழியில் பார்த்தீங்கன்னா ஓடி போயிட்டான் மக்களே. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தான் சரியா.